கிபி 2010. இடம் தஞ்சாவூர், தமிழ்நாடு. அன்னைக்கு தஞ்சாவூரில் மட்டும் திருவிழா கிடையாது, தமிழ்நாடு முழுக்க திருவிழா தான். உலகத்தில் இருக்க பல்வேறு மக்கள் தமிழ்நாட்டுக்கு, அதாவது தஞ்சாவூருக்கு அன்னைக்கு கூடுறாங்க. நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்கள், நடனம் ஆடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும், லட்சக்கணக்கான மக்கள் தஞ்சாவூருக்கு வந்தாங்க. இப்படி இவங்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக அந்த கைலாய மலையில் இருக்கக்கூடிய அந்த பரமசிவனே இறங்கி வந்த இடம்தான் மாமன்னன் ராஜராஜ சோழனின் பெருமுயற்சியால் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவில். எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் வெறும் 6 ஆண்டில் கட்டப்பட்ட கோவில். இந்த 1000 ஆண்டுகளில் 6 முறை நிலநடுக்கம் கண்டு அதே கம்பீரத்தோடு தமிழனின் பெருமையை உலகமெங்கும் பறைசாற்றுகிறது தஞ்சை பெருவுடையார் கோவில். தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு அன்னைக்கு பல மக்களோடு சேர்ந்து அன்னைக்கு ஆட்சி இருந்தவங்களும் அந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தது கருணாநிதி அவர்கள் தான். ஆனால் அவர் தஞ்சை கோவிலுக்கு வரும்பொழுது நேரு வாசல் வழியாக வராமல் கிழக்கு வாசல் வழியாகத்தான் கோவிலுக்கு வந்தார். அவர் அப்படி நேரு வாசல் வழியாக, தலைவாசல் வழியாக வராமல் அவர் கிழக்கு திசையிலிருந்து வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த நேரு வாசல் வழியாக வந்தால் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் சொல்லி ஒரு வதந்தி இருந்துச்சு. ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, எம்ஜிஆர்னு இவங்களுடைய மரணத்துக்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவிலோட விமான கோபுரத்துல இருந்து கீழே விழுந்ததால தான் இந்த சாபம் தொடருதா? இப்படி எல்லாருடைய மரணத்துக்கும் பின்னாடி இருக்கிற தஞ்சை பெருவுடையார் கோவிலுடைய உண்மையான மர்மம் தான் என்ன? தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு. நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆளை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 1984ஆம் ஆண்டு இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களும் அப்போ முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு வந்திருந்தாங்க. சரியா 5 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பாடி காட்சாலேயே அவங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதே நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய உடல்நலமும் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. எம்ஜிஆருடைய மேல் சிகிச்சைக்காக அவர் அமெரிக்கா அனுப்பி வைக்கப்பட்டார். எம்ஜிஆருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருந்ததால் கடைசியில் 1987 அவர் இறந்து போகிறாரு. இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தியும் 1991 இறந்து போகிறாரு. ராஜீவ் காந்தி அவர்களும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்துட்டு போயிருந்தார். 2010 தஞ்சை பெரிய கோவில் கட்டி 1000 வருஷம் முடிவடைவதை ஒட்டி பெரிய விழாவாய் கொண்டாடப்பட்டது. அப்போ பல நாட்டிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள்களும் கலைஞர்களும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி அப்போ முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களும் அந்த திருவிழாவுக்கு வந்திருந்தார். ஆனால் எல்லாம் வரக்கூடிய அந்த முக்கியமான தலைவாசல் வழியாக வராமல் அவர் தனக்குன்னு ஒரு வழியை, அதாவது கிழக்கு திசையில் இருந்து தான் இந்த கோவிலுக்கு வந்தார். கருணாநிதி அவர்கள் தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் இருந்த திமுக ஆட்சி மிக மோசமான நிலையில் தோற்றது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து போகிறாங்க. சில வருஷங்கள் கழித்து உடல்நல சரியில்லாத காரணத்தால் கருணாநிதி அவர்கள் 2018 இறந்து போகிறாரு. இப்படி இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, எம்ஜிஆர், கடைசியாக கருணாநிதி இவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறது தஞ்சை பெரிய கோவில் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருந்தது. இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் தான் தஞ்சை பெருவுடையார் கோவிலுடைய தல வாசல் வழியாக வரக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பதவிக்கும் அவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சது. பொதுவாக எல்லாராலும் சொல்லப்பட்ட கதை என்ன தெரியுமா? ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்ட காரணமாக இருந்த அவருடைய ராஜகுருவான கரூரார் தஞ்சை பெருவுடையார் கோவிலுடைய குடமுழுக்கப்ப ராஜராஜ சோழன் கிட்ட கோவில் குடமுழுக்கு பூஜைகள் எல்லாமே தமிழில் தான் நடக்கணும், சமஸ்கிருதத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருந்தார். ஆனால் ராஜராஜ சோழன் பூஜைகள் எல்லாத்தையும் தமிழோட சேர்த்து சமஸ்கிருதத்தையும் பண்ணதாக சொல்லப்படுது. இதனால் கோபமடைஞ்ச கரூரார் ராஜராஜ சோழனையும் தஞ்சை பெரிய கோவிலையும் சபிச்சதாக சொல்லப்படுது. அதனுடைய தொடர் விளைவாகத்தான் இப்போ வரைக்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு அந்த சாபம் இருக்கிறதா எல்லாராலும் பேசப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி தஞ்சை பெருவுடையார் கோவிலுடைய விமானத்தின் உச்சியிலிருந்து ராஜராஜ சோழன் கீழே விழுந்து இறந்து போனதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. நாம இந்த டாபிக் எடுத்து பேச முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த வதந்திகள் நாளைக்கு வரலாறாக மாறிடக்கூடாது. தஞ்சை பெரிய கோவில் வெறும் கோவில் மட்டுமல்ல, அங்கே நம்ம ஈசன் வாழறதா எல்லாரோடும் நம்பப்படுது. இந்த வதந்திகள் எல்லாத்தையும் உடைக்கத்தான் நாம் இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கோம். உண்மையிலே ராஜராஜ சோழனுடைய ராஜகுருவாக இருந்தது யாரு? கரூரார் தான் அவருடைய ராஜகுருவாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டுகளை ஆய்வு செய்யும் பொழுது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஈசான சிவபண்டிதர் தான் ராஜராஜ சோழனின் ராஜகுருவாக இருந்தாருன்னு கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு.
தஞ்சை பெரிய கோவிலை பற்றியும் அந்த ஈசனை பற்றியும் கரூரார் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாரு. அதற்காக தஞ்சை பெரிய கோவிலில் அவருக்கு ஒரு தனியாக சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. இதனால தான் பலரும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு உள்ள இருக்கிற கரூரார் தேவர் தான் ராஜராஜ சோழனின் ராஜகுருவாக இருந்தாருன்னு வதந்திகளும் பரவ ஆரம்பிச்சது. அவ்வளோ ஏன் படங்களில் கூட கரூரார் தான் அவருடைய ராஜகுருவாக இருந்த மாதிரி காட்டியும் இருக்காங்க. ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்ட காரணமாக இருந்தது காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் தான். அந்த கோவிலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தஞ்சை மண்ணில் அதை விட பிரம்மாண்டமான கோவிலை கட்டணும்னு சொல்லி ஒரு எண்ணம் ராஜராஜ சோழனுக்கு வந்துச்சு. இது கல்வெட்டுலையும் பொறிக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கோவில் முழுக்க தமிழிலேயே கல்வெட்டுகளை வச்சு சிதம்பர பிராமணர்கள் கிட்ட இருந்து தேவாரத்தை மீட்டு தண்டு களப்பிரர்கள் காலத்திலிருந்து சமஸ்கிருத ஆதிக்கத்தையும் பிராமணர்களின் ஆதிக்கத்தையும் எதிர்த்து தமிழுக்காக நின்னவர் தான் அந்த ராஜராஜ சோழன். அப்படி இருக்கிறப்ப சமஸ்கிருதத்துக்காக தன்னோட குருவாக இருக்கிறவர்கிட்ட எப்படி சண்டை போட்டிருப்பாரு? நம்புற மாதிரியே இல்லையே. அதே நேரத்தில் ராஜராஜ சோழன் பிராமணர்களையும் சமஸ்கிருதத்தையும் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தாருன்னு நான் சொல்லலை. அதே நேரத்தில் எல்லாரையும் சமமாக நினச்சி பிராமணர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ராஜராஜ சோழன் செஞ்சு கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது ராஜராஜ சோழன் மேலே இருக்கிற வன்மத்திலையும் நம்மளுடைய தொன்மையான மொழியான தமிழ் மேலே இருக்கிற பொறாமையாலையும் சில சமூக விரோதிகளால் இது மாதிரியான கட்டுக்கதைகள் பரப்பப்படுது. இந்த கட்டுக்கதைகளில் ஒன்று தான் தஞ்சை பெரிய கோவிலுடைய சாபம். அந்த கோவிலுக்கு போன தலைவர்களுடைய மரணத்துக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. இந்திரா காந்தியை அவங்களுடைய பாடி கார்ட்ஸை சுட்டு கொன்னதுக்கான காரணம் பஞ்சாப் சீக்கிய பிரச்சனையில் அவங்க இன்வால்வ் ஆனது தான் காரணம். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய அரசியலில் இழந்து 2018 இறந்து போனதுக்கான காரணம் அப்போ இருந்த அரசியல் சூழலும் அவர் எடுத்த அதிரடி முடிவுகளும் தான். இப்படி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் பின்னாடி இருக்கிறது அவங்களுடைய அரசியல் பிரச்சனையும் தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் தான் காரணமே தவிர தஞ்சை கோவிலுடைய சாபம் கிடையாது. சரியாக கட்டப்படாத லீனிங் டவர் பீஸாவையே அந்த நாடு உலக அதிசயத்தில் ஒன்றா வச்சு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டு 1000 வருடத்தில் 6 முறை நிலநடுக்கம் கண்டு இன்னும் கம்பீரமாக ஒரு இன்ச்சு கூட நகராமல் அப்படியே இருக்கு. அப்படிப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலில் சாபம் இருக்குன்னு சொல்லி நம்ம மக்களே சொல்கிறத கேட்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது.